أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை அமீர் சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினர் சகோதரர் பொறியியலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, எம்மோடு தோள் நின்று உழைத்து கொண்டிருக்கின்ற காத்தநகரின் முன்னாள் தவிசாளர் சகோதரர் எஸ்எல்எம் காசிம் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினர்களான நலிமிக்கலான சகோதரர் எம்பிஎம் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களே, சபீல் நமி அவர்களே, எங்களது மேடையிலே வந்தமர்ந்து எங்களை கௌரவித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் முன்னாள் கிராம உத்தியோகத்தர் இப்ராஹிம் அவர்களே, மற்றும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினர்களே, இந்நிகழ்வினை அமைதியாக உட்கார்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளிலே செவிமடுத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, எமது உத்தியோகபூர்வமான இணையதளமான pmgg.org என்கின்ற இணையதளத்தினூடாக எமது உரையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் 10வது பொது மேடையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் தொடங்கிய இந்த அரசியல் பயணம் 10 கூட்டங்களை கடந்து 9 கூட்டங்களை கடந்து 10வதாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் பிரச்சார நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 17ஆம் தேதி தீர்ப்பெழுதுகின்ற நாள் உங்கள் கைகளில் தரப்பட இருக்கின்ற இந்த தருணத்திலே பல்வேறுபட்ட இட்டுக்கட்டல்கள், பொய் பிரச்சாரங்கள், தூஷிக்கின்ற துண்டு பிரசுரங்கள், இதுபோல பின்கதவால் செய்யப்படுகின்ற பல அடாவடித்தனங்கள் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் எங்களது மானம், மரியாதை, எங்களது உயிர் என்பவற்றை துச்சமென மதித்து உங்களுக்காக எங்கள் குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. சத்தியத்துக்காக ஒலிக்கின்ற குரல்களை, குரல் வலைகளை நசுக்கி ஒடுக்கிவிட முடியும் என்று இந்த உலகம் தோன்றிய வரலாற்றிலிருந்து பல அராஜக சக்திகள் முயன்று கொண்டிருந்தாலும் அந்த சக்திகளின் கரங்களை முறித்து சத்தியம் எப்போதும் எழுந்து வீறு நடை போட்டதுதான் வரலாறு. ஆனால் அந்த அராஜக சக்திகள் எப்போதும் அதை உணர்வதாக தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் வன்முறையிலும் குறுக்கு வழியிலும் அநியாயத்திலும் நம்பிக்கை வைத்து மக்களை மடையர்களாக, ஏமாந்தவர்களாக எண்ணிக்கொண்டு தொடர்ச்சியாக அவர்களது குறுக்கு வழி பயணத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானதமான அந்த அதிகாரம், மக்களுக்கு பிரயோசனப்பட வேண்டிய அதிகாரம், மக்களின் கோரிக்கைகளை, மக்களின் வேண்டுகோள்களை, மக்களின் கேள்விகளுக்கு பதில்களை வழங்க வேண்டிய அந்த அதிகாரம், இவற்றையெல்லாம் ஒரு ஓரங்கட்டி வைத்துவிட்டு நல்லவர்களை, மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்குவதில் இன்றும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய உதவியால் எங்கள் குரல்கள் என்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த அச்சுறுத்தல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் வீண் பழிகளுக்கும் நாங்கள் சளைத்தவர்களோ, பயந்து ஓடி ஒளிப்பவர்களோ கிடையாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் 1990ஆம் ஆண்டுகளிலேயே நாங்கள் ஓடியிருக்க வேண்டும். அவ்வாறில்லாவிட்டால் 2004ஆம் ஆண்டு நாங்கள் ஓடியிருக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் 2006ஆம் ஆண்டு ஓடி இருக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டும் இந்த மக்கள் மாறுவார்கள். இந்த மக்கள் எங்கள் குரல்களை ஒரு நாளாவது ஏற்றுக்கொள்வார்கள். சத்தியத்தின் பாதையில் மக்கள் அணி திரள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இன்றும் உங்கள் முன்னால் நின்று நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனதருமை சகோதரர்களே, உங்களிடம் வந்து உங்கள் மனதை திசை திருப்பக்கூடிய, உங்களை மயக்கத்துக்குள்ளாக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்களை இன்னும் அதன் மீது நம்பிக்கை வைத்து இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை உங்களுக்கு முன்னால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மேடைகள் போடப்படுவது ஏனைய சகோதரனின் மாமிசத்தை கடித்து துப்புவதற்கோ, மக்களை வன்முறைக்காக தூண்டி மக்களுக்கு மனதில் குழப்பத்தை உண்டாக்கி அல்லது இந்த மக்களை திசை திருப்பி கெட்ட வழியில் செல்வதற்காக தூண்டுவதற்காகவோ அல்ல. இந்த மேடைகள் போடப்படுவது வருகின்ற நகரசபை அதிகாரம் அல்லது பாராளுமன்ற அதிகாரம் அல்லது மாகாண சபை அதிகாரம் எங்கள் கரங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு சேவை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் என்பதனை சொல்வதற்காக போடப்படுகின்ற மேடைகளே இவை. ஆனால் அவை இந்த சமூகத்திலே உலகமே போற்றுகின்ற மார்க்கம் என்கின்ற இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மக்கள் மத்தியிலே புறம் பேசுவதும், வன்முறையை தூண்டுவதும், குழப்பம் விளைவிப்பதும் கொலையை விட கொடிய பாவம் என்று சன்மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அந்த கொள்கையிலே பிறந்த மக்களின் மத்தியில் இவர்களை நாங்கள் ஓரிரவோடு அடித்து விரட்டுவோம், இவர்களை நாங்கள் கொளுத்துவோம், இவர்களை இல்லாமலாக்குவோம் என்கின்ற வன்முறையை தூண்டுகின்ற மேடைகளாக பல எதிர்த்தரப்பு சகோதரர்களின் மேடைகள் மாறி இருக்கின்ற வேளையில் தான் நாங்களும் எங்கள் குரல்களை ஓங்கி ஒலிக்க வேண்டி இருக்கிறது. எனதன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். நகரசபை என்பது, நகரசபை அதிகாரம் என்பது பல கோடி ரூபாய்களை, பல மில்லியன் ரூபாய்களை சம்பளமாக கொடுக்கின்ற ஒரு இடம் கிடையாது. அது அதிகாரத்தை செலுத்துகின்ற மக்களின் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துவதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் உட்கார்ந்து மக்களுக்காக பல தியாகங்களோடு வழிநடாத்தப்பட வேண்டிய ஒரு உயர்வு மிகு சபையாகும். அந்த சபையிலே அன்றாடம் சாதாரண தொழில் செய்கின்ற, ஒரு ஆசிரியர் தொழில் செய்கின்ற, அல்லது ஒரு சிறிய வர்த்தகத்தை செய்கின்ற, அல்லது ஒரு சிறிய வியாபாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் தங்களது தொழிலையும், தங்களது புனிதமான ஆசிரியர் தொழிலையும் மற்றும் ஏனைய விடயங்களையும் ஓரங்கட்டி விட்டு மிக மோசமான வன்முறையிலும் அடாவடித்தனத்திலும் ஈடுபட்டு அந்த பதவியை பிடித்துக் கொள்வதற்காக இவ்வாறு படாத பாடு ஏன் படுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அந்த நகர சபையிலே இருந்தவர்கள் அனுபவித்த அவர்களது சுகபோகங்கள், அவர்கள் கட்டுமுழுத்திருக்கின்ற படாடோப மாளிகைகள், அவர்கள் வங்கியிலே சேமித்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான பணங்கள் இந்த சகோதரர்களையும் அந்த அதிகாரத்திற்கு வந்து அவ்வாறான ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக அவர்கள் பாடுபடுவதற்காகத்தான் அவர்களையும் தூண்டி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. ஏனென்று சொன்னால், தான் செய்கின்ற தொழிலை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் கற்பிக்கின்ற மாணவர்களுக்கு தான் போதிக்கின்ற பாடத்தை விட்டுவிட்டு அரசியலை தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு ஆசிரியர் போதித்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் மீது வன்முறையை திணித்து, நான் வெல்லவில்லை என்றால் உங்களுடைய டியூஷன் ஃபீஸை நான் அதிகரித்து விடுவேன், நீங்கள் எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று மாணவர்களை திணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சாதாரண சாரதி தொழில் செய்தவர் நகர சபையிலே பதவி ஏற்ற பின்னர் இப்போது அந்த பதவிக்காக தான் எதையும் இழக்க தயாராக, அதற்காக எந்த ஒரு அநியாயத்திலும் அடாவடியிலும் ஈடுபடுவதற்கு தயாராக தனது சகாக்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் மேலாக
அரசு அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பிரதி அமைச்சர் பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட மக்களுக்கு மத்தியிலே வன்முறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஏன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒரு சாதாரண தொழில் அல்லது ஒரு சிறந்த வர்த்தக நடவடிக்கையிலிருந்து இவ்வாறான பதவிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் நாம் ஒரு வர்த்தக சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் யோசிப்பது என்ன? நான் செய்கின்ற தொழிலை விட நான் மாறப்போகின்ற தொழிலே எனக்கு எவ்வளவு அதிக வருமானம் கிடைக்கும் என்பதை நாங்கள் யோசிப்போம். ஏனென்றால் வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்ற ஒரு சிறந்த தொழிலை செய்கின்ற ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பளமாக பெறுகின்ற ஒருவரால் கூட இப்போது இருக்கின்ற வாழ்க்கை செலவு சுமைகளை தாங்க முடியாத ஒரு சூழலிலே ஒருத்தர் தனது தொழிலை விட்டுவிட்டு தனது தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலுக்கோ அல்லது ஏனையோ ஒரு தொழிலுக்கு வருவதாக ஆசைப்படுவதாக இருந்தால் அதில் அதிக லாபம் இருக்க வேண்டும், அல்லது தான் தற்போது சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலை விட அதிக வருவாயை அது ஈட்டுக் கொடுக்க வேண்டும், தான் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொகுசான வாழ்க்கையை விட ஒரு மேலதிகமான சொகுசை அந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் தான் அவர்கள் ஈடுபட முடியும். ஏனென்று சொன்னால் தனது வீட்டிலே பிள்ளை பசியென்று இருக்கின்ற பொழுது, தனது பிள்ளை பாடசாலைக்கு செல்ல டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது, தனது குடும்பத்திலே அடுப்பறியாத பொழுது ஒரு சகோதரனால் பொது சேவையில் ஈடுபடுவது என்பது தற்காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான வேலை. இருந்தாலும் ஏன் இந்த சகோதரர்கள் இவ்வாறான ஒரு வேலைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பும் அவர்கள் காண்கின்ற கனவும் வித்தியாசமானதாகும். இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நீங்கள் அதிக நேரம் சிந்திக்க தேவையில்லை. எனது அருமை சகோதரர்களே, நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. நாங்கள் மிகச் சிரமப்பட்டு பல தியாகங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னால் பல உண்மைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த சமூகத்தின் அபிவிருத்தியை பற்றி பேசி இருக்கிறோம். இந்த மக்களின் மானத்தை பற்றி கவலைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த அதிகாரம் உங்களுக்கு வர இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய உதவியால் அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களது குரல்கள் ஒடுக்கப்பட்டாலும் அராஜகங்கள் எங்கள் மீது விதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கு என்ற அமானிதம், நீங்கள் அளிக்கப் போகின்ற அந்த வாக்குறுதி இந்த ஊரிலே ஒரு நல்லாட்சியை, மக்கள் நேசிக்கின்ற ஒரு மக்களாட்சியை மலர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் விடுக்க விரும்புகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஊர் ஒற்றுமையாக பல காரியங்களிலே சாதித்து காட்டி வருகிறது. நமது ஊர் இந்த முஸ்லிம் ஊர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஒரு சம்மேளனத்தை அமைத்து இந்த மக்களுக்கு, இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி இருக்கிறது. தலை சிறந்த உலமாக்களை உருவாக்கி அந்த உலமாக்களால் வழிநடாத்தப்படுகின்ற ஒரு ஜமியத்துல் உலமாவை உருவாக்கி அவர்களால் வழிநடாத்தப்படுகின்ற ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஊரிலே பல மார்க்க பிரச்சனைகளும் வேறுபட்ட பிரச்சனைகளும் உருவான போது இந்த மக்களின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட இந்த ஜம்மியத்துல் உலமா சம்மேளனம் போன்ற நிறுவனங்கள் இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற ஒரு சூழலை உருவாக்க பல தியாகங்களோடும் பல அர்ப்பணிப்புகளோடும் வேலை செய்திருக்கிறது. ஆனால் அரசியல் இலாபத்துக்காக மீண்டும் நமது சமூகம் துண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். மீண்டும் மார்க்க ரீதியாக, சமூக ரீதியாக, பிரதேச ரீதியாக நாம் துண்டாடப்படுகின்ற சதியில் அகப்பட்டிருக்கிறோம். நமது சகோதரர்களின் ஒற்றுமையை குலைத்து அரசியல் லாபம் அடைவதற்காக பல சக்திகள் இப்போது ஒன்று திரண்டிருக்கின்றன. இதையிட்டு நீங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது கடந்த 5 வருடங்களாக நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுத்து, உங்களுக்காக பாடுபட்டு, உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் என்ற அடிப்படையில் உங்கள் வாக்குகளை எங்களுக்கு ஒருமுறை நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற உரிமையோடு தான் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊரின் நிவாரணம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊரில் வந்த பணம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி என்ற பெயரால் இந்த ஊரில் பல கோடி ரூபாய்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த வீதிகள் எத்தனையோ வருடங்களாக இதே நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வருகின்ற நகர சபை தேர்தல் ஒரு 17ஆம் தேதி நடந்து முடிகின்ற ஒரு நகர சபை தேர்தல் ஒரு இரவுக்குள் இந்த ஊரின் அபிவிருத்தியை மாற்றிவிடப் போவதில்லை. இத்தனை வருடங்களாக அபிவிருத்தியை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள், அதனை செய்தவர்கள் இன்று வரையும் செய்யாமல் ஏன் ஒரு நகரசபை தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டும்? அவ்வாறு அவர்கள் இந்த ஊரிலே மக்களை நேசித்தவர்களாக, மக்களுக்கு பிரயோஜனப்பட்ட அபிவிருத்தியை செய்திருந்தால் அவர்கள் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு மக்களை சொல்லி இருக்க முடியும், இவ்வளவும் செய்திருக்கிறோம், இனியும் செய்ய இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக வாக்களியுங்கள் என்று ஒரு துண்டு பிரசுரம் மூலம் கேட்டுவிட்டு அவர்கள் வீடுகளிலே நிம்மதியாக உறங்கி இருக்க முடியும். அவர்கள் இரவு பகலாக உங்களுக்கு முன்னால் காட்டுக்கத்தல் கத்திக் கொண்டிருக்க வேண்டிய எந்த தேவையும் இருந்திருக்காது. எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் சிந்திக்கின்ற ஒரு தருணம் வந்திருக்கின்றது. இப்போதும் நீங்கள் சிந்திக்க தவறினால், இப்போதும் ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் ஒத்துழைக்க தவறினால், மீண்டும் ஒரு 4-5 வருடங்களுக்கு நீங்கள் இதே கண்ணீரை சிந்த வேண்டி, இதே அபிவிருத்தி அனர்த்தத்தை சந்திக்க வேண்டி ஏற்படும். ஏனென்று சொன்னால், உங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற எங்களை விட இதில் இழப்பை சந்திக்க போபவர்கள் நீங்கள் தான். ஆக குறைந்தது நீங்கள் ஒரு 2 நிமிடம் ஒரு தொழுகைக்கு பின்னால் யோசித்து பாருங்கள். இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் அங்கத்தவர்களாக ஒரு ஒழுங்கமைப்போடு சகோதரர் ஃபலுல் என்ஜினியர் கூறியது போல நீண்ட காலமாக ஒற்றுமையோடு எந்த பிணக்குமற்ற ஒரு சமூக உணர்வோடு உங்களுக்கு முன்னால் 20 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சமூக சேவை செய்து வருகின்றோம். அதே ஒற்றுமையோடு தான் சகோதரர்களாக உங்களுக்கு முன்னால் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரே மேடையில் உட்கார முடியாத, ஒரே விஞ்ஞாபனத்தை ஒரே தலைமை வழிகாட்டுதலில் அடித்து வெளியிட முடியாத, ஒரே அரசியல் கொள்கையை பேச முடியாத, ஒரே கூட்டத்திலே வந்து வாக்கு கேட்க முடியாத இந்த சின்ன பின்னப்பட்ட தலைமைகளை நீங்கள் தெரிவு செய்தால் உங்களது நகரசபை எவ்வாறு இருக்கும்? அங்கே இருப்பவர்கள் எவ்வாறு நாயும் கரிச்சட்டியும் போல் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்போது உங்கள் முன்னால் வாக்கு கேட்பதற்காக நடித்துக் கொண்டாவது ஒற்றுமையாக வர முடியாதவர்கள், தனியே வந்து தனக்கு 3 வாக்கையும் போட சொல்லுவார்கள், இன்னொருவரோடு வந்து அவருக்கும் போட்டு எனக்கும் போட சொல்லுவார்கள். அங்கே போய் இன்னொரு சபையிலே போய் நீங்கள் தனி மார்க்கத்தை பின்பற்றுவர்கள், உங்களுக்குத்தான் தவிசாளர் பதவியை நாங்கள் தர இருக்கிறோம் என்று பிதற்றுவார்கள். இங்கே வந்து இன்னொருவரை தலைவராக காட்டுவார்கள், இன்னொரு மேடையிலே இன்னொருவரை காட்டுவார்கள். இவ்வாறு நம்மை, நமது சிந்தனையை, நமது சமூகம் பற்றிய அக்கறையை மடத்தனமாக எடை போட்டு நம்மை மடையர்களாக எண்ணிக்கொண்டுதான் இன்றும் அந்த அரசியல் தலைமை நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த அரசியல் தலைமையின் வழிகாட்டலின் நாம் ஏமாந்து செல்வதா, அல்லது இம்முறையாவது ஒரு முறை சிந்தித்து ஒரு நல்ல மாற்றத்திற்காக வாக்களிப்பதா நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுக்குள் வாக்கு போட்டு கிடையாது. இந்த அப்துல் ரஹ்மானை சேவனாக ஆக்க வேண்டும் என்கின்ற கனவு கிடையாது. இந்த ஃபலுல் அவர்களை சேமனாக்க வேண்டும் என்கின்ற கனவு கிடையாது. அவரை சேமனாக்கினால் அவர் செய்து வருகின்ற ஒரு சிறப்பான தொழிலே நாங்கள் அவருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுவதாகத்தான் இருப்போம். அவ்வாறான ஒரு இக்கட்டான சூழலிலும் இந்த சூரா சபை உத்தரவிடுகின்ற பொழுது